ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, துணிப்பை நம்ம ஊர்லெலாம் கிடைக்கும்ல, கடைகளில் துணிப்பை கிடைக்கும்ல, இந்த கட்டைப்பை அதெல்லாம் கிடைக்கும்ல, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாலித்தீன் பைக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இது நமக்கு ரொம்ப நல்லது, இந்த மண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அதிலேருந்து வரக்கூடிய பார்ட்டிக்கிள் அதோட கெடுதல் மண்ணுக்கு இல்லாமல் இருக்கும், மண்ணுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் கருவேப்பிலை மரம், மாதுளை மரம், அரச மரம், அதுக்கப்புறம் அது என்ன மரம், நம்மளோட வாழை மரம், அந்த மாதிரி மரங்கள்லாம் நல்ல ரொம்ப நாள் வாழக்கூடிய மரங்கள்லாம் நட்டு வளர்த்தீங்கன்னா அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது. நம்ம மண்ணுக்கும் இந்த காற்றுக்கும் பரிசுத்தப்படுத்தி கொடுக்கும், காற்றையும் பரிசுத்தப்படுத்தி கொடுக்கும், நல்லது. அது மட்டும் இல்லாமல் வீடுகளில் நம்ம இன்டோர் பிளான்ட்ஸ், நம்ம வீட்டுக்குள்ளே வளர்க்கக்கூடிய செடியை வச்சு வளர்த்தோன்னா வீட்டுக்குள்ளே உள்ள காற்று நல்ல பரிசுத்தமாகும், நல்ல காற்று மாசுபாடு குறையும் வீட்டுக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீடு தெருக்களில் போகும்போது நம்ம அங்கங்கே கிடக்கக்கூடிய நம்ம கையிலேருந்து நம்ம தூர வீசி எறியாமல் அங்கங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகளில் நம்மளோட குப்பைகளை போடுறதுக்கு பழக்கப்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வீடியோ மூலம் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, பொல்யூஷனுக்காக நம்ம உழைக்கணும். நம்மளோட முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அது எப்படி பண்ணலாங்கிறத இதில் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை முயற்சிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் துணிப்பையை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ நான் வீடு ஃபுல்லாக இன்டோர் பிளான்ட்ஸ் ஒரு 10 பிளான்ட்ஸாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, மாசுபடும். இதை தொடர்ந்து நீங்கள் செய்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை தொடர்ந்து பார்க்க விரும்புகிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தொடர்ந்து இதை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. ஓகே, பாய்.